Actually, அந்த சசிகலா ஒரு போட்டோ இருந்தது நான் எடுத்து வெளியே போட சொன்னேன். என்னை கொல்ல சதித்திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சட்ட ரீதியான நடவடிக்கை தீபக் பேர்லையும் சசிகலா குடும்பத்தினர் பேர்லையும் அங்கே இருந்து இன்னைக்கு இந்த மாதிரி தாக்குதலை நடத்தின அவங்க இல்லத்தில் இருந்த ஊழியர்கள் பேர்லையும் எல்லார் பேர்லையும் நடவடிக்கை எடுக்கும்போது ஐ வில் கம் அவுட் வித் ஆல் த ரெக்கார்ட்ஸ். முதல்ல நீ தனியாக வரணுன்னதுக்கு நான் அதுக்கு சம்மதிக்கலை, நான் தனியாக வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு நீ யார் கூட வருவேன்னா நான் எப்போ அடித்தாங்கன்னா ட்ரிகர் பண்ணது என்னென்னா அவங்க ஃபோட்டோவை எடுத்து நான் வெளியே போட்டும்போது அதை அவர் கவர் பண்ணார், அதனால் கூட அடிச்சிருக்கேன். இது எங்கள் கிராண்ட் மதர் பர்ச்சேஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் தேவை கிடையாது. இதை அவங்க உயில் எழுதி இவங்களுக்கு கொடுக்க சொல்லி உயில் எழுதியிருக்காங்க. அது எழுதி என்னுடைய சகோதரர் தீபக் சசிகலா அவர்கள் குடும்பத்துடைய மிக நெருக்கத்தை காட்டி வந்தார் என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அவருக்கு எனக்கும் பேச்சுவார்த்தையோ எந்த உறவோ சில வருடங்களாகவே இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் திடீர்னு இன்றைக்கி காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த நேரத்தில் இப்போ நீ வந்தாகணும், ஒரு பூஜை இருக்குது, எனக்காக நீ வரணும் அப்படின்லாம் ஒரு ட்ராமேட்டிக்காக பேசி என்னை ஒத்துக்க வச்சு சரின்ற மாதிரி சொல்ல வச்சார். முதல்ல நீ தனியாக வரணுன்னதுக்கு நான் அதுக்கு சம்மதிக்கலை, நான் தனியாக வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு நீ யார் கூட வருவேன்னா நான் என்னோட ஹெல்ப்பர்ஸ் வருவாங்க, அப்புறம் ராஜா என் கூட வருவார், நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்கள் மட்டும் வாங்க, வேறு யாரையும் நீங்கள் கூட்டிகிட்டு வரக்கூடாது. இது எல்லாமே சரின்னு நாங்கள் போயிட்டோம். எதாச்சும் அது எதையுமே நான் எதிர்பார்க்கல. அங்கே போய் பார்த்தா அங்கே போலீஸ் இல்லை, அங்கே ப்ரொடெக்ஷன் இல்லை, அங்கே யாருமே இல்லை. உள்ளே போன உடனே ஒரே ஒரு கேமரா பர்சனும் ரிப்போர்ட்டரும் மட்டும் இருந்தாங்க. நான் என்ன கேட்டேன்னா நீங்கள் மீடியாவையும் எல்லாரையும் கூப்பிடல, நான் வேணா கூப்பிட்டோமானதுக்கு இல்லை இல்லை வேணாம், அதெல்லாம் நீங்கள் கூப்பிட வேணாம், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹார்ஷாக தீபக் பேச ஆரம்பித்தார். இல்லை நீ இங்கே தான் நிற்கணும், இது நான் எதுக்கு இங்கே நிற்கணும், எனக்கு இதுவே தேவையில்லாதது, இல்லை உனக்குலாம் என்ன வேலை, உனக்கு தான் ஒரு வேலையும் கிடையாது. லுக் அட் த வே ஹி ஸ்டார்டட் டு பிஹேவ் ஃபர்ஸ்ட். நல்ல விதமாக ஃபஸ்ட்டு கூப்பிட்டாருங்க, நாங்களும் சரின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போனவுடனே அவருடைய டோன், பாடி லாங்குவேஜ், பேச்சு எல்லாமே மாறிப்போச்சு. அப்புறமா வீடு பூட்டி இருந்துச்சு. நான் என்ன கேட்டேன், வீடும் பூட்டி இருக்குது, இங்கே இப்போ நம்ம லீகலி வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு சே நம்ம லீகலி ஆஃப்டர் கெட்டிங் எ கோர்ட் ஆர்டர் வி கேன் கம் இன் டு தட் ஹவுஸ், திஸ் இஸ் நாட் த ரைட் திங் டு டூ அப்படின்னு நான் சொன்னதுக்கு அதெல்லாம் இல்லை, நம்ம இப்போ அதெல்லாம் பண்ண வரல, நம்ம இந்த ஃபோட்டோ அங்கே அத்தையோட ஃபோட்டோ ஒன்று அனாமதியமாக அந்த போர்ட்டிகோவில் அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க, நான் அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மாலையை மட்டும் அதுக்கு நான் போட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு டேபிள் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அது ஒன்று எடுத்துகிட்டு கொடுத்தாரு. இது நடந்துட்டு இருக்கிறதுக்குள்ளேயே திடீர்னு கேமராமேன் அடித்தாங்க. என்ன நடந்துச்சுன்னே எனக்கு புரியலை, எதுக்காக அவரை அடிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்குறதுக்குள்ளேயே அங்கே எல்லாமே மாறிடுச்சு. அவரை அடித்து வெளியே தள்ளி ரொம்ப வயலண்ட்டாக நடந்து எங்களையும் அடித்து எங்களையும் வெளியே தள்ளி உள்ளேருந்து லாக் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே எப்போ நடந்துச்சுன்னா டூ திங்ஸ் ஹேப்பன். ஆக்சுவலி அங்கே சசிகலா ஒரு ஃபோட்டோ இருந்தது நான் எடுத்து வெளியே போட சொன்னேன். ஏன்னா இவங்க ஃபோட்டோவை அது க்ளீன் கூட அதை அப்படி போட்டு வச்சு அவங்க ஃபோட்டோலாம் வச்சுருந்தாங்க, அது யாருமே இல்லை. த என்டையர் பிளேஸ் லுக்ட் வெரி வியர்ட் அண்ட் தேர் இஸ் நோபடி. ஆக்சுவலி அங்கே யார் இருக்காங்கன்னே தெரியல, பட் தேர் இஸ் சம்ஒன் இன்சைட் த ஹவுஸ். த ஹவுஸ் இஸ் லாக்ட் ஃப்ரம் இன்சைட். ஐ வாண்ட் டு மேக் a note of this. The house is locked from inside. ஆனால் எதுவும் அங்கே நாய்ஸ்லாம் இல்லை. உள்ள ஒரு சர்வன்ட்ஸ் மட்டும் ஒரு 4 பேர் இருந்தாங்க. அந்த பழைய குக் அங்கே வெளியே அவங்க திடீர்னு கத்த ஆரம்பித்தாங்க. அந்த ராஜம்மான்ற குக் she started shouting. She was very hysterical and she was screaming something saying which was not very clear to me. அதுக்குள்ளே அவங்க கேமரா பர்சனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. This is what actually happened. எப்போ அடித்தாங்கன்னா ட்ரிகர் பண்ணது என்னென்னா அவங்க ஃபோட்டோவை எடுத்து நான் வெளியே போட்டும்போது அதை அவர் கவர் பண்ணார், அதனால் கூட அடிச்சிருக்கலாம். சட்ட ரீதியான நடவடிக்கை தீபக் பேர்லையும் சசிகலா குடும்பத்தினர் பேர்லையும் அங்கே இருந்து இன்றைக்கி இந்த மாதிரி தாக்குதலை நடத்தின அவங்க இல்லத்தில் இருந்த ஊழியர்கள் பேர்லையும் எல்லார் பேர்லையும் நடவடிக்கை எடுக்கும்போது ஐ வில் கம் அவுட் வித் ஆல் த ரெக்கார்ட்ஸ். மேடம், இன்னைக்கு நடந்த சம்பவத்தின் போது ராஜா அவர்கள் மாதவன் மீது ஒரு குற்றச்சாட்டு, வீட்டில் இருந்த பணம் நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க, அப்போது நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, குற்றச்சாட்டு உண்மைதானா? அது போன்ற சம்பவம்லாம் எதுவும் நடக்குது இல்லை, அவர் ராஜா சொல்கிறப்ப நீங்கள் அமைதியாக இருந்தீங்க, அவரும் அமைதியாக இருந்தார், அதான் அந்த குற்றச்சாட்டு மீது உண்மையா? லார்ஜர் பிக்சர் அங்கே கண்ட்ரவர்சிஸ் நடக்கும்போது இதில் கான்சன்ட்ரேட்டே நான் அதை ஆக்சுவலி ஐ ஹவ் நாட் லிசன், இதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. மேடம் நீங்கள் நீங்களும் தீபக்கும் வயசுக்காரங்க எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லியிருந்தீங்க, அது சம்மந்தமான உயில் ஏதாவது இருக்கா, அது சம்மந்தமான தகவல்கள் எல்லாமே என்கிட்ட இருக்குங்க. உயில் பார்த்தீங்கன்னா
இது வந்து எங்கள் கிராண்ட் மதர் பர்ச்சேஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் தேவை கிடையாது. இதை அவங்க உயில் எழுதி இவங்களுக்கு கொடுக்க சொல்லி உயில் எழுதியிருக்காங்க. அது எங்கிட்ட சட்டப்படி வந்து நடவடிக்கை எடுக்க போகிறதா சொல்லியிருக்கீங்க. நாளைக்கு வந்து டெல்லி போகிறதா சொல்லியிருக்கீங்க. சட்டப்படி முதல்ல இன்னைக்கு என்னை தாக்குதல் என் மீது நடத்துனதுக்கு என்னை தேவையில்லாமல் அங்கே பொய்யான ஒரு நாடகத்தை ஒரு ஏற்படுத்தி ஒரு ட்ராமாவை ஏற்படுத்தி என்னை வர வச்சதுக்கு இதுக்கெல்லாம் முதல்ல சட்டப்படியான நடவடிக்கைகளை நான் எடுக்கணும். என்னை கொல்ல சதித்திட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அவங்கெல்லாம் யாருமே கிடையாது. அங்கே இருந்த நான் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரே பர்சன் வாஸ் த ஃபார்மர் குக் ஆஃப் மேடம் ஜெயலலிதா. She I think has been around for the last 30 years or so, but I found that she was very hysterical. 2 பேர் செக்யூரிட்டி இருந்தாங்க. நான் இப்போ அதில் கூட நான் காமிச்சிருந்தேன் இவர் தான் அதை பண்ணாருன்னு சொல்லிட்டு. அவங்க தான் அந்த மாதிரிலாம். தீபக்கு வேறு ஏதேனும் திட்டங்கள் இருக்கிறதா? கேமராமேன் அங்கே இருக்காங்க, ஒரே ஒரு தனியார் கேமராமேன் கிட்ட கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். ரிப்பப்ளிக் சேனல் கிட்ட நான் பேசியிருக்கேன். அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா தொலைபேசியில் நீங்கள் வர சொன்னதா தீபக் எங்களுக்கு ஃபோன் பண்ணாரு, நான் வர சொன்னேன். யூ ஹேவ் டு மேக் அ நோட் ஆஃப் திஸ். நான் யாரையும் வர சொல்லலை. அவங்க இருந்தது எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு திட்டம், ஒரு தவறான முயற்சி, ஒரு திட்டம், நிச்சயமாக ஒரு சதி திட்டம் இருக்கு. யாரோலாம் இல்லை, சசிகலா தினகரன் இவங்கெல்லாம் தான் இருக்கு. யாருக்கோ ஏன் போறீங்க? அவங்க கூட நின்று தானே இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணாரு சொன்னார். அவங்களுக்கு நீங்களாம் நிக்கலி ஹாஸ்பிட்டல் வாசல்ல ஏதாவது கொடுத்தாங்களா? என்ன எவிடன்ஸ் கொடுத்தாங்க? நான் கூட இருந்தேன், கையெழுத்து போட்டேங்கிறாரு. ஏன் அப்பயே மீடியாவில் வந்து நீ கொடுக்கல? அந்த குடும்பத்தோட ஒரு ஒட்டி உறவாடிட்டு இருக்கிற ஒரே காரணத்தினால தான் நான் அவரை விட்டு இவ்வளோ ஆண்டு காலமாக விலகி இருக்கேன். அதை பற்றி எனக்கு தெரியாது. அவருக்கு என்ன தெரியும் நீங்கள் அவரே கேளுங்க. அவர் நிதானமாக இருந்தால் அவரை கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு அவர் நிதானத்திலேயே இல்லை. எனக்கு அப்படி ஒரு தோற்றம் இருந்தது. அப்படி கூட இருந்திருக்கு. வீடை வந்து நினைவில்லமா மாற்றத்துல உடன்பாடு இருக்கா? இல்ல வீடு உங்களுக்கு வந்து சேரணும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்கள் எதை பண்ணணும்னாலும் அதுக்குன்னு ஒரு முறைகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் அந்த ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இவங்க ஹாஸ்பிட்டலில் வச்சு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, யார்கிட்ட கன்சென்ட் வாங்கினாங்க, அதுலேருந்தே இதில் பல தவறுகள் இருக்குது, முறைகேடுகள் நிறைய இருக்குது. இவங்களாவே எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டதுக்கான ஆதாரங்கள்லாம் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஓபிஎஸ் கூட அவர்கிட்ட இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதை வச்சு அவர் வந்து நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட இந்த ஆதாரங்கள்லாம் போதிய ஆதாரங்கள் இருக்குது. எதுக்காக என்ன தாக்குதல் நடத்தணும்? தனியாக வர வச்சு தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? வேற என்ன இருக்க முடியும்? வேற எந்த மோட்டிவேஷனும் இருக்க முடியாது. ஆதாரங்களோட நான் நிரூபிக்கிறேன். I have the proof with me. இது சதி திட்டம் சொன்னீங்க. தீபக் and சசிகலா ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்காக செய்யப்பட்ட சதி திட்டம் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இதை நான் நிரூபிக்கிறேன். என்னால் இதை நிரூபிக்க முடியும். என்கிட்ட அவர் பேசின ரெக்கார்டட் கான்வர்சேஷன் இருக்கு. அதை நான் நிரூபிக்கிறேன். மேடம், இந்த ஆட்சி கலைக்க வேண்டாம்னு சொல்லிருக்கீங்க. அதுக்கு ஏதாவது நடவடிக்கை நீங்க ஏதாவது எடுக்க போறீங்களா? உங்களுக்கு தாக்குனா உங்களுக்கு பரவாயில்லைங்களா? பத்திரிகையாளரை மட்டும் சொல்லலை நான். இது வந்து இது மட்டும் கிடையாது. அவங்களுடைய இடத்துல கொடநாட்டில் கொலை நடந்திருக்கு. அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்கள் மீது தாக்குதல் நடந்திருக்கு. பல வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷனை இன்றைக்கி நீங்கள் வந்து கவர்மெண்ட் சைட்லேயும் சரி, மீடியா சைட்லேயும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோடைய ரியல் பிக்சர் வந்து ரொம்ப பேத்தட்டிக்காக தான் இருக்குது. இன்றைக்கி என்னையே அடிக்க பார்க்குறாங்க. என்ன ஒரு சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன் அ பேட் ஸ்டேட். தமிழ்நாடு இஸ் நவ் இன் அ பேட் ஸ்டேட் இன் அ கிரைசிஸ்.